Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٍ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்துவிட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கின்ற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபாவிலே சுமையாக கருதப்படுகின்ற சுன்னாக்கள் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எங்களை எல்லாம் பிறக்க வைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நாங்களாக நினைத்து நான்களாக நினைத்து பெண்களாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. நாங்களாக நினைத்து எங்களுடைய பெற்றோர்கள் இன்னார்தான் வர வேண்டும் என்று நாங்களாக நினைத்து பிறந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை பிறக்க வைத்திருக்கிறார். இன்னார் என்று எங்களுக்கு உறவுகளாக, தாய் தந்தையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறார். இன்ன ஊரில் தான் நாங்கள் பிறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி. இன்ன நாட்டில் தான், இன்ன கிராமத்தில் தான், இன்ன நகரத்தில் தான் நாங்கள் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி. நாங்கள் எல்லாம் நினைத்து இந்த அக்கரப்பத்தில் வாழவும் இல்லை, நாங்கள் எல்லாம் நினைத்து கொழும்பில் வாழவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வாழ்ந்து கொண்டு போகிறோம். இப்படிப்பட்ட மனித சமுதாயத்துக்கு மத்தியில் சிறந்த மனிதர்களாக இஸ்லாத்தோடு வாழ்கிறவர்களை இஸ்லாம் பார்க்கிறது. அவர்களுக்கு சிறந்த மார்க்கமாக இஸ்லாத்தை கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய வாழ்வுக்கும் இந்த உலகத்தில் மூமின் அல்லாத மனிதனுடைய வாழ்வுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மூமின் நினைத்ததை போல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு மூமின் நினைத்ததையெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு மூமின் நினைத்ததையெல்லாம் இந்த உலகத்தில் அவனுடைய ஆசா பாசங்களை எல்லாம் இந்த உலகத்தில் செய்துவிட முடியாது. மூமினுக்கு என்று சில வரையறைகள் இருக்கிறது, முஸ்லிமுக்கு என்று சில வரையறைகள் இருக்கிறது, ஏனைய மக்களுக்கு என்று சில வரையறைகள் இருக்கிறது. முடிவெட்டுவதாக இருந்தாலும், தாடி வைப்பதாக இருந்தாலும், டவுசர் போடுவதாக இருந்தாலும், சாரன் உடுப்பதாக இருந்தாலும், சிரிப்பதாக இருந்தாலும், பார்ப்பதாக இருந்தாலும், தூங்குவதாக இருந்தாலும்,
நடப்பதாக இருந்தாலும், திருமணம் முடிப்பதாக இருந்தாலும், உறவு கொண்டாடுவதாக இருந்தாலும், உறவோடு சேர்ந்து வாழ்வதாக இருந்தாலும், உறவை துண்டித்துக் கொள்வதாக இருந்தாலும், இந்த உலகத்தில் ஏனையவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் தான் எல்லாமே என்பது இஸ்லாத்துடைய தியரி கிடையாது. இந்த உலகம் என்பது நாங்கள் மறுமைக்கான ஒரு வாழ்வை தயார் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்ற ஒரு இடம்தான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இருந்து ஒரு நாளைக்கு என்றோ ஒரு நாளைக்கு பிரிந்து போவோம். அதற்கு பிறகு என்னையும் உங்களையும் கொண்டு போய் என்றோ ஒரு நாளைக்கு மண்ணறையில் வைத்து விடுவார்கள். என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் கதற கதற கத்த கத்த அல அல மண்ணறையிலே வைத்து மூடிவிட்டு அப்படியே அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். எங்களுடைய மரண நாளாக அந்த நாள் இருக்கும், வேறொரு நாள் அவர்களுக்கு மரண நாளாக இருக்கும். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில இஸ்லாத்தோடு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு இந்த உலகமும் சந்தோஷமாக இருக்கும், மறுமையும் சந்தோஷமாக இருக்கும். இஸ்லாத்தில் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் பெரிய தியாகங்கள் செய்து கஷ்டப்பட்டு தான் சுவர்க்கம் அடைய வேண்டும் என்பது தியரி அல்ல. ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போனால்தான் சுவர்க்கம் என்பது இஸ்லாத்துடைய தியரி அல்ல. ஒரு மனிதன் ஜிஹாத் செய்து அந்த போராட்டத்தில் உயிர் நீத்துக் கொன்றால் தான் அவனுக்கு சுவர்க்கம் என்பது தியரி அல்ல. சின்ன சின்ன இபாதத்துக்கள், சின்ன சின்ன விஷயங்கள், மற்றவர்கள் சின்ன சின்ன காரியங்கள் என்று சொல்லி இஸ்லாத்தை கண்டுகொள்ளாமல் போகின்ற காரியத்தை இஸ்லாத்திலே வாழுகின்ற மனிதன் அது பெரிய ஒரு சுண்ணாவாக நினைத்து இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்துவானாக இருந்தால் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழலாம், மறுமையிலும் நிம்மதியாக வாழலாம். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரி 2808வது ஹதீஸாக புகாரியிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரம் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். எப்படி வருகிறார் என்றால் முகன்னவும் பில் ஹதீத், அப்படியே ஒரு இரும்பால அப்படியே தன்னுடைய முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு அப்படியே ஒரு மனிதர் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். அவர் இஸ்லாம் அல்ல, முஸ்லிம் அல்ல, அல்லாஹுவை நம்பியவர் அல்ல, அல் குர்ஆனை நம்பியவர் அல்ல, சுன்னாவோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அல்ல. ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார், யா முஹம்மதே, நான் உகாத்தில் வ உஸ்லிம், நான் யுத்தம் செய்யட்டுமா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் யுத்த களத்திலே இருக்கிறார்கள். யுத்தம், போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் வந்து கேட்கிறார், உகாத்தில் அவ் உஸ்லிம், நான் யுத்தம் செய்யட்டுமா அல்லது இஸ்லாமாக மாறட்டுமா என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஸ்லிம், முதலாவது நீ இஸ்லாமாக மாறு, சும்ம காத்தில், பிறகு நீ யுத்தம் செய்கின்றார்கள். முதலாவது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு, பிறகு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொன்னார். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், உங்களை அல்லாஹ்வுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். யுத்த களத்திலே பாய்ந்தார். அப்படியே அந்த யுத்த களத்தில் ஷஹீதாகி விட்டார், மௌத்தாகி விட்டார். தோழர்களே, சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு நன்மையும் செய்யல, ஒரு சுஜூது செய்யல, ஒரு குர்ஆன் வசனம் ஓதல்ல, ஒரு திக்ர் செய்யல, அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நீண்ட நேரம் வாழவில்லை. கடைசி நேரம் யுத்த களத்துக்கு வந்தார். யுத்தம் செய்யட்டுமா அல்லது நான் இஸ்லாத்துக்கு வரட்டுமா என்று கேட்டார். ஒரு நன்மையோ ஒரு நாளோ ஒரு வினாடியோ இஸ்லாத்தில் இருக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். அடுத்த கணம் யுத்தத்துக்கு போனார். அதே யுத்தத்தில் மௌத்தாகி விட்டார். இவருடைய நிலைமை என்ன என்று பேசிக் கொண்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இவருடைய முடிவு என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமில கலீலன் வ உஜ்ர கதீரா, குறைவான நன்மை செய்து நிறைவான கூலியை பெற்றுக் கொண்டார் என்றார்கள். கொஞ்சம் போல நன்மை செய்து நிறைவான கூலியை பெற்றுக் கொண்டார் என்றார்கள். ஒரு நாள் தொழவில்லை, ஒரு சுஜூது செய்யவில்லை, ஒரு திலாவத்துல் குர்ஆன் ஓதவில்லை, தன்னுடைய நெத்தியை படைத்த ரப்புக்காக சுஜூது செய்யவில்லை. யுத்தகலத்தில் மரணிக்கிறார். அதே கணம் சுவர்க்கவாதியாக மாறுகிறார். ஒரு வினாடி தூரம் தோழர்களே, ஒரு வினாடி தூரம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே முஸ்லிமாக இருப்பான், மாலையிலே காபிராகி விடுவான். மாலையிலே காபிராக இருப்பான், காலையிலே முஸ்லிமாக விடுவான். எந்த நேரம் எங்களுடைய உள்ளம் எங்களை விட்டு திசை திரும்பும் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே. அதனால் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் சின்ன சின்ன இபாதத்துக்களை அவ்வப்போது செய்து வாழ்வோமாக இருந்தால்
அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களாக இந்த உலகத்தில் வாழலாம். சிலரிடத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஊரை பகைக்க கூடாது, ஜமாத்தை பிரியக்கூடாது, சமூக ஒற்றுமையை குழப்பக்கூடாது, ஊருக்கு குந்தகம் ஏற்படுத்துகின்ற விதத்திலே நடந்துவிடக் கூடாது, சமுதாயத்தோடு சேர்ந்து போக வேண்டும். ஒரு குனூத்து என்றால், ஒரு கூட்டுதுவா என்றால், ஏதோ ஒரு சமூக பிரச்சனைக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கலாம், அரசியலுக்காக விட்டுக் கொடுக்க கூடாது, சமூக ஒற்றுமைக்காக நாங்கள் எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்று சிலர் போராடுகிறார்கள், பேசுகிறார்கள், அதிலே இருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. இஸ்லாம் என்பது சின்ன சின்ன இபாதத்துக்களை செய்து ஒரு மனிதன் சுவர்க்கம் போவதற்கான வாழ்க்கை திட்டத்தை சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் 59வது அத்தியாயத்தின் 7வது வசனம், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் கொண்டு தந்தார்களோ அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்களோ அதையெல்லாம் தடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய லட்சிய கனவாக இருக்க வேண்டியது, ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டியது, ஒரு கதாநாயகனாக இருக்க வேண்டியது, தன்னுடைய உள்ளத்தில் ஆக பெரிய ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டியது. கதாநாயகன் அந்த சினிமாவுல வார மாதிரி அதை சொல்ல இல்லை, விளைச்சான அது டைமுக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறுவான். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் முதல் தர மனிதராக தன்னுடைய உள்ளத்தில் நிறுத்த வேண்டியது ஒன்று ரப்பு, அடுத்தது முதலாவது அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் கொண்டு தந்தார்களோ அதையெல்லாம் எடுப்போமாக இருந்தால் இந்த உலகத்திலும் நல்லது, மறுமையிலும் நல்லது. பாருங்கள், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தாஹா 20வது அத்தியாயம் 124, 125, 126வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யார் நம்மளுடைய வசனங்களை, திக்ரை, இந்த வேதத்தை புறக்கணிக்கிறார்களோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. நாளை மறுமையுடைய நாளையில் அவர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். கால ரப்பி, அந்த நேரத்தில் அந்த மனிதன் கேட்பான், லிம ஹஷர்தனி யாமா, ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? வகுந்து பஷீரா, நானோ பார்வை உள்ள மனிதனாகத்தானே இருந்தேன் என்று அந்த மனிதன் கேட்பான். அப்போது அல்லாஹ் தஆலா பதிலை சொல்வான், கால கதாலிக்க அத்தத்துக்கு ஆயாத்துனா, இதே போன்று உலகத்தில் இருக்கிற போது நம்முடைய வசனங்கள் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, நீ அதை மறந்து போயிருந்தால் இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான். சும்மா கேட்கிறேன், இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் திருமணம் முடித்து மனைவியுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை தரித்தவுடன் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வெளிநாட்டிலே இருக்கிற போது வாப்பாவுக்கு சுகமில்லை என்றால் ஓடி வந்து தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தனக்கு ஒரு திருமணம் பேசி வைத்தால் அந்த பொண்ணை ஸ்கைப்பிலும் பார்க்கிறோம், போட்டோவிலும் பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பிலும் பார்க்கிறோம், போனுக்குள்ளாலையும் ரசிக்கிறோம். நேரடியா போய் ஒரு தரம் போதாது, 2 தரம் போதாது, 3 தரம் போதாது என்று பொன் பார்த்து வருகிறோம். பிடித்தால் முடித்துக் கொள்கிறோம், பிடிக்காவிட்டால் அப்படியே விட்டு விட்டு வந்து விடுகிறோம். தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்காக ஆசையாக இருக்கிறது, தாயை பார்ப்பதற்காக ஆசையாக இருக்கிறது, வெளிநாட்டுக்கு சென்றால் சொந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அப்படித்தானே? நான் சும்மா கேட்கிறேன், இந்த உலகத்தை படைத்த ரப்பு, மறுமையிலே சுவர்க்கத்தை படைத்த ரப்பு, நரகத்தை படைத்த ரப்பு, என்னை, உங்களை, என்னுடைய தாய், உங்களுடைய தாய், என்னுடைய தந்தை, உங்களுடைய தந்தை, இந்த உலகம், ஊர் அத்துணையையும் படைத்த ரப்பு, அவனை கண்ணால காணுகின்ற பாக்கியம் என்றால் அல்லாஹ்வுக்கு சுவர்க்கத்தில் ஆக கூடுதலான இன்பம் என்ன தோழர்களே? என்னை படைத்த ரப்பை நான் மறுமையிலே அல்லாஹ்வை சுவர்க்கத்திலே இருந்ததை போன்று காண்பதுதானே. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வேத வசனங்களை நிராகரித்தவர்களை நாளை மறுமையிலே குருடனாக எழுப்பி விடுவான், குருடனாக எழுப்பி விடுவான். குருடனாக எழுப்பி விட்டால் இந்த கண்ணினால் என்னை படைத்த ரப்பை நான் பார்க்க முடியாது. நான் கேட்கிறேன், அப்படி ஒரு கண் எனக்கு தேவையா என்று கேட்கிறேன். என்னை படைத்த ரப்பை நான் பார்க்கவில்லை என்றால், என்னை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே குருடனாக எழுப்பி விட்டான் என்றால், உங்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே குருடனாக எழுப்பி விட்டான் என்றால், இந்த உலகத்தின் அதிபதி, மறுமையின் அதிபதி, என்னுடைய ஆத்மாவுக்கு சொந்தக்காரன், உங்களுடைய ஆத்மாவுக்கு சொந்தக்காரன், நோயை தருபவன், ஆரோக்கியத்தை தருபவன், நல்ல சாலிஹான பிள்ளையை தந்தவன், இந்த உலகத்தை ஆக்கவும் அழிக்கவும் சக்தி உள்ள அந்த ரப்புல் ஆலமீன், அவனை இந்த கண்ணினால் பார்ப்பதற்கு மறுமையிலே சந்தர்ப்பம் இல்லை என்றால் இந்த கண்ணெல்லாம் ஒரு கண்ணா என்று கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த வேத வசனங்களையும் அவனுடைய சுன்னாக்களையும் அவனுடைய போதனைகளையும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களை மறுமையிலே எழுப்புவான், குருடனாக எழுப்பி விடுவான். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குருடனாக எழுப்பி விட்டால் அல்லாஹுவை பார்க்க முடியாது தோழர்களே, அல்லாஹுவை பார்க்க முடியாது. நான் என்னை படைத்த ரப்பை பார்க்கவில்லை என்றால் அதே போன்று ஒரு கை சேதம்
மறுமையில் எதுவுமே இருக்க முடியாது. அதனால் அல்லாஹ்வுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் என்றைக்கும் உள்ளத்திலும் வாழ வேண்டும், இல்லத்திலும் வாழ வேண்டும். தோழர்களே, அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அதனால சின்ன சின்ன சுண்ணாக்களை செய்து எங்களுக்கெல்லாம் சில சுண்ணாக்கள் சுமையாக இருக்கிறது. தோழர்களே, சும்மா பள்ளிக்குள்ள தானே வந்தோம், யாரு பள்ளிக்குள்ள வரப்போகிறேன் என்று பக்குவத்தோடு வலது காலை எடுத்து வைத்து அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப் ரஹ்மத்திக்க என்று பிரார்த்தனை செய்து வந்தவர்கள்? சின்ன சுன்னா எத்தனை பேருக்கு தெரியாது என்று கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் தோழர்களே, ஆனால் கணக்கெடுப்பது கிடையாது. ஆனால் அதை ஒரு நன்மையாக பார்ப்பது கிடையாது, அதை ஒரு நல்ல ஒரு காரியமாக உணர்வது கிடையாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய ஒரு மகிமையும் மதியாரியும் உள்ளத்திலே கிடையாது. எங்களுக்கெல்லாம் கஷ்டமான ஒரு சுன்னா என்ன தெரியுமா? தாடிய கொஞ்சம் வெங்கன்னு சொன்னா, தாடிய கொஞ்சம் விட்டுடுங்கன்னு சொன்னா கஷ்டமாக தெரிகிறது. டவுசரை கரண்டைக்கு காலுக்கு கீழே போடுறது சுகமாக தெரிகிறது, அப்படித்தானே? டவுசரை கரண்டைக்கு கீழே போடுவது சுகமாக தெரிகிறது. தாடி முகத்திலே வளருவதை விட்டு விடுவுங்கள், அது சுன்னா என்றால் அந்த சுன்னா சுமையாக தெரிகிறது. என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன், என்ன அர்த்தம் என்று கேட்கிறேன் தோழர்களே. தாடி வைப்பது சுமையாக தெரிகிறது, கரண்டைக்கு கீழே டவுசரை போடுவது ஹராம், நரகவாதியுடைய அடையாளம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பெருமைக்காக வேண்டி ஆடையை தன்னுடைய கரண்டைக்கு கீழே உடுத்துக் கொண்டு போனான், அவனை இந்த மண் அப்படியே பிளந்து இந்த மண்ணுக்குள்ளே அவனை அழைத்துக் கொண்டது, அவன் இந்த உலகத்திலே தண்டிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஹராமான ஒரு செயல், உலகத்திலேயே மண் பிளந்து அந்த மனிதனை மண்ணுக்குள் அழைத்துக் கொன்ற ஆகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவற செய்யறதுக்கு தைரியம் இருக்கிறது, மனசுல திடகாத்திரம் இருக்கிறது, அது மறுமையில பார்த்துக்குவோமே, அப்படித்தானே? ஹதீஸும் இருக்குன்னு தானே சொல்றாங்க. யாரோ இந்த ஹதீஸையெல்லாம் வளைச்சு கிளச்சு போட்டு புத்திக்கு ஏற்றா போல் மார்க்கத்தை திருப்புவவர்கள், அப்படித்தானே? ஒரு சுண்ணாவை வைப்பது சுமையாக தெரிகிறது, ஒரு ஹராத்தை செய்வது இன்பமாக தெரிகிறது. என்ன உள்ளம் என்று பாருங்கள், என்ற உள்ளமும் உங்களோட உள்ளமும் என்ன உள்ளம் என்று பாருங்கள் தோழர்களே. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, எங்கட வீட்டில எல்லாம் சின்ன சின்ன இபாதத்துக்கள் கணக்கெடுக்கப்படுவதே கிடையாது, சின்ன சின்ன சுன்னாக்கள் கணக்கெடுக்கப்படுவதே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹுல் முஸ்லிமிலே 4124வது ஹதீஸாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நபித்தோருடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த வீட்டுக்கு போன உடனேயே அந்த நபித்தோழர் ஆட்டுல ஓடி போய் ரசூலுல்லாஹ் வந்தா, ஜனாதிபதி வாரன்னு சொன்னாலே ரோட்டுல ஆள் போக இயலாது, அந்த அளவுக்கு ஆமியும் போலீசையும் போட்டு நிரப்பி வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மனிதர் அதனுடைய பெருமதியை தெரிந்து கொண்டு ஓடி போய் ஆட்டிலே பாலை கறந்து அந்த பாலை கூழ் தண்ணியில கலந்து, இதனால பால் விற்கிறார்கள், பாலை தண்ணியில கலக்கலாம், அதுக்கு ஆதாரம் இல்லை இந்த ஹதீஸ். பாலை வீட்டுல வாங்கினவர் தண்ணியில கலந்திருக்கிறார், விற்கிறவர் கலக்க இயலாது. அந்த நபித்தோழர் பாலை கறந்து அது இன்பமாக ருசியாக இருப்பதற்காக கூழ் தண்ணியில கலந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வலது பக்கம் இருக்கிறார்கள், இடது பக்கம் இருக்கிறார்கள். உமர் அவர்கள் அதுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு அராபியின், ஒரு கிராமப்புறத்து அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வலது பக்கம் இருக்கிறார்கள். இப்ப வாங்க, இந்த அபூபக்கர் அவர்கள் யார் என்று பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர்! ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரம், மௌத்தாக போகிறார்கள். பிலால் அவர்கள் பாங்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அதான் சொல்லப்பட்டு விட்டது, தொழுகைக்காக வாங்கல் என்றார்கள். புகாரியிலே 703வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தெள்ள முடியவில்லை, எழும்ப முடியவில்லை, நடக்க முடியவில்லை, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது, மக்களுக்கு தொழுகை ரசூலுல்லாஹ் நடத்த வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முரு அபூபக்கர், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார். ரசூலுல்லாஹ்க்கு ஏலா, மரண படுக்கை ஏலாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முரு அபூபக்கர், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள். பக்கத்தில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அபூபக்கருடைய மகள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்ன அபூபக்கர் அசீஃபுன், நிச்சயமாக அபூபக்கரோ ஏலாதவர், பலவீனமானவர், அவர் நீங்கள் நின்ற இடத்தில் தொழுவதற்காக நின்றால் அழுது விடுவார் யா ரசூலுல்லாஹ், மக்கள் எல்லாம் அவருடைய அழுகை சத்தத்தை தான் கேட்பார்கள் யா ரசூலுல்லாஹ், அதனால உமர சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். என்ற வாப்பா நின்றால்
நீங்கள் நின்று தொழுவித்த அந்த இடத்தில் என்னுடைய தந்தை நின்றால் அழுது விடுவார்கள், ஓத மாட்டார்கள், ஓதுகின்ற சத்தத்தை மக்கள் கேட்க மாட்டார்கள். அபூபக்கர் கொஞ்சம் பலவீனமானவர், உமரோ கொஞ்சம் தைரியமானவர், அந்த உமரை ஏவுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முரு அபூபக்கர், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள். ஆயிஷா ஹப்ஸா ஓடுறாங்க, ஹப்ஸா சொல்லு, உன்னுடைய கணவர் என்னுடைய கணவர், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லு, உண்ட வாப்பாவை தொழுகை நடத்த சொல்லம்மா. என்ற வாப்பா அந்த இடத்தில் தொழுகை நடத்தினால் அழுது விடுவார். அவரால் மக்கள் எல்லாம் தொழுகை நடத்துகிற போது மக்கள் கிராத்துடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விடும். ஒன்ற தந்த உமர் அவர்களை தொழுவிக்க சொல்லம்மா என்றார்கள். உடனே ஓர் ஹப்ஸர், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நிச்சயமாக அபூபக்கர் ஆசிஃப், ஏலாதவர், பலவீனமானவர், அழுது விடுவார் யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை உமரை தொழுவிக்க சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முரு அபூபக்கர், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ், அவரால் தொழுகை நடத்த முடியாது யார் ரசூலுல்லாஹ், எந்த வாப்பாவை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போங்கள், நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா, யூசுஃபுடைய அழகை கண்டு கையை வெட்டி கொண்ட பெண்கள் அல்லவா நீங்கள், போங்கள், சொல்லுங்கள், அந்த அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் போய் நின்று தொழுகை நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் இலகுவாயிட்டு, நோய் கொஞ்சம் குணமாயின உடனே ரசூலுல்லாஹ் எழுந்து 2 நபித்தோருடைய உதவியோடு நடந்து வருகிறார்கள். பெருவிரல் மண்ணிலே இழுபட்டு கொண்டு கோட்டை கீறி கொண்டு வருகிறது. ஏலாத கட்டத்தில் ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறார்கள். என்ன சொல்றேன் என்றால், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கிற போது நான் நின்ற இடத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக இந்த அபூபக்கரை பார்க்கிறேன், தொழுவிக்க சொல்லுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், ஆயிஷா இருக்கிறார்கள். மரண நேரம் சொன்னார்கள், கூலி நீ சொல்லு உண்ட வாப்பா கிட்ட, அல்லது ஒரு துண்டை கொண்டு வா, நான் எழுதி தருகிறேன், என்னுடைய மௌத்துக்கு பிறகு இவர்தான் இந்த சமுதாயத்துக்கு தலைவர் என்று எழுதி தருகிறேன், கொண்டு வா என்றார்கள். ஒரு தரம் ரசூலுல்லாஹ் உஹது மலையிலே ஏறுகிறார்கள். உஹது மலை அப்படியே நடுங்குது, உஹது மலை அசையுது. அசைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் மலைக்கு காலால் அடிக்கிறாங்க. ஏய் உஸ்புத், இஸ்டடியாக இரு, ஆடக்கூடாது, அசையக்கூடாது. மலை நடுங்குமான்னு கேட்க கூடாது, மலை நடுங்குமான்னு கேட்க கூடாது. அஜ்வா ஈத்தம்பழத்தை திண்டு ஓட்டு நஞ்ச குடிக்குமான்னு கேட்பதை போல ரசூலுல்லாஹ் மலைக்கு அடிச்சிருக்கிறாங்க, கல்லுக்கு ரசூலுல்லாஹ் காலால் அடிச்சிருக்கிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் நிக்கிற போது மலை குலுங்கியது, அந்த மலைக்கு ரசூலுல்லாஹ் காலால் அடித்தார்கள். யாராவது மலைக்கு போய் காலால அடிப்பாங்களான்னு கேட்க கூடாது, விளங்கிச்சானே. அஜ்வா ஈத்தம்பழத்தை திண்டு போட்டு நஞ்ச குடிச்சு காட்டுன்னு சொல்லக்கூடாது. பள்ளி ஊதி நெருப்ப கூட்டுமான்னு கேட்க கூடாது. தேனில ஷிஃபா இருக்குண்டா ஷிஃபா இருக்கு, யாருக்கு? ஈமான் உள்ளவனுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உஹது மலைக்கு காலால் அடிச்சு சொல்கிறார்கள், உஸ்புத், இஸ்டடியாக இரு, தைரியமாக இரு, ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஏன் தெரியுமா? இன்னக நபியுன், உன் மீது ஒரு நபி இருக்கிறார், உன் மீது ஒரு நபி இருக்கிறார், உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ரசூலுல்லாஹ் மலையிலே நிற்கிறார், அபூபக்கர் மலையிலே இருக்கிறார், அந்த நேரத்திலே உமர் மலையிலே இருக்கிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மலையிலே இருக்கிறார்கள். அப்போதுதான் உஹது மலை குலுங்கியது. தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆடாமல் அசையாமல் இரு. ஏன் தெரியுமா? உன் மீது ஒரு நபி நான் இருக்கிறேன், உன் மீது 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். யார்? அபூபக்கர் சித்திக். ஆடக்கூடாது. அப்படி சிறப்பித்து சொன்ன அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய இடது பக்கம் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இடது பக்கம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் யார் சொல்லுங்கள்? எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர்? ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறார்கள், போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, புகாரியிலே 403வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யா ரசூலுல்லாஹ், மகாமு இப்ராஹிம் இருக்குத்தானே, அந்த மகாமு இப்ராஹிமை தொழுகின்ற இடமாக நாம் மாற்றிக்கொண்டால் என்ன என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வத்தஹதல்லாஹு மின் மகாம் இப்ராஹீம முஸல்லா, உடனே நினைக்கிறார், ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ராஹிம் நின்று தொழுத இடத்தை நாங்களும் நின்று தொழுத இடமாக மாற்றிக் கொண்டால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ் பொருந்திக் கொண்டு வானத்திலே இருந்து வஹியை இறக்கிறான். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வாரவன் போறவன் எல்லாம் என்ன நோக்கத்தோடு வாரான் என்று தெரியாது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவிமார்களை திரைக்கு பின்னால் இருந்து பேச சொன்னால் என்ன என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி, நபிமார்களுடைய மனைவிமார்கள் திரைக்கு பின்னால் இருந்து பேச வேண்டும்
என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லாம் மிஸ்டேக் பண்ணிய உடனேயே ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய அபூபக்கர் உமர் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பொம்பளை இல்லாட்டி உங்களுக்கு வேற பொம்பளையே இல்லையா என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி, யா ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்லுங்க, இதுதான் உங்களோட நிலைமை வாழ்க்கை என்று சொல்லுங்க, விரும்பினா வாழட்டும், இல்லட்டி தலாக் சொல்லி அனுப்பி விடுவுங்கள் என்று உடனே சுட சுட உமர் பேச 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 அல்லாஹ் வஹியை இறக்கினார். அப்படிப்பட்ட உமர் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த ரசூலுல்லாஹ் பாலை குடிச்சிட்டு அப்படியே கையில வச்சிருக்கிறாங்க. உடனே அபூபக்கர் உமர் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த மிச்சப்பட்ட பாலை அபூபக்கருக்கு கொடுங்களேன் என்றார்கள். மிச்சப்பட்ட பாலை அபூபக்கருக்கு கொடுங்களேன் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி அப்படியே தன்னுடைய வலது பக்கம் இருந்த எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர் அபூபக்கர், எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வலது பக்கமா இடது பக்கமா என்பது சின்ன விஷயம் தானே தோழர்களே. ஒரு மனிதனுக்கு தண்ணீரை கொடுக்கிற போது, ஒரு டீயை கொடுக்கிற போது, ஒரு கேக்கை கொடுக்கிற போது, ஒரு பெட்டிஸை கொடுக்கிற போது நம்ம எல்லாம் இடது வலது பார்ப்பதா? நம்ம எல்லாம் எப்பயாவது இடது பக்கம் இருக்கிறார்கள் வலது பக்கம் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோமா? சின்ன பிள்ளைகள் இடது பக்கம் இருந்தால், பெரியவர்கள் வலது பக்கம் இருந்தால் வலது பக்கம் கொடுக்கிறோம். சின்ன பிள்ளைகள் வலது பக்கம் இருந்து பெரியவர்கள் இடது பக்கம் இருந்தால் இடது பக்கம் கொடுக்கிறோம். பெரியாக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சிறந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இடது பக்கம் இருக்கிறார். அதே நேரம் கிராமத்து புறத்து ஒரு அரபி அல்லாஹ்வுடைய தூதர் பாலை குடிக்கிற போது பக்கத்திலே ஒரு கிராமப்புறத்து அரபி இருக்கிறார். அந்த நேரத்திலே உமர் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் குடித்துட்டு மிச்சம் வைத்த பாலை இந்த அபூபக்கருக்கு கொடுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் அந்த பாலை தூக்கி தன்னுடைய வலது பக்கம் இருந்த அந்த கிராமத்து புறத்து அரபிக்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள், முதலாவது வலது பக்கம், முதலாவது வலது பக்கம், முதலாவது வலது பக்கம் என்றுதான் சொன்னார்கள். சின்ன பிரச்சனை. இதெல்லாம் நமக்கு சுண்ணாவாக தெரிவது இல்லையே தோழர்களே. நமக்கு ஒரு வீட்டுல விஸ்டஸ் வாராங்கன்னு வச்சுக்கோங்க. விஸ்டஸ் வந்தா 4 பிள்ளைகள் வரும், 8 பிள்ளைகள் வரும், 4 பெரியவங்க வருவாங்க. நம்ம யார கவனிப்போம் சொல்லுங்க? பிள்ளைகள் அங்க ஓடும், இங்க ஓடும், அதை செய்யும் இதை செய்யும். நம்ம யார கவனிப்போம் சொல்லுங்க? முதலாவது வந்த பெரியவங்க இடது பக்கம் இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் டீ ஊத்தினோட ஓடி வந்து வலது பக்கம் குந்திரும். நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளைகள் எல்லாம் கணக்கெடுக்காமல் யாரு இடது பக்கம் இருந்தாலும் அவர்கள் யாரு பெரியவர்களாக இருந்தால் முதலாவது ஓடி போய் அவர்களுக்கு தான் கொடுப்போம். மகா பெரிய ஒரு நபித்தோழர் இந்த உலகத்திலே இருந்த ஒரு நபித்தோழர். சஹாபாக்களுக்கு மத்தியில் நாங்கள் எல்லாம் ஈமானில் யார் கூடுதலான தரத்தை பெற்றவர் என்று பிரித்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் முதலாவது தரத்தை பெற்றவராக இந்த அபூபக்கரை பார்த்தோம். இரண்டாவது தராதரத்திலே இந்த உமரை நாங்கள் வைத்து பார்த்தோம். மூன்றாவது தராதரத்திலே இந்த உஸ்மானை வைத்து பார்த்தோம். நாலாவது தராதரத்திலே இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் வைத்து பார்த்தோம். அப்படிப்பட்ட சிறப்பான நபித்தோழர் இடது பக்கம் இருக்கத்தக்கின அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கிராமத்து புறத்து அரபி தோழர்களே. வலது பக்கம் இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் அல் ஐமனு அல் ஐமன் அல் ஐமனு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில இருந்த பாலை தூக்கி இடது பக்கம் இருந்த அபூபக்கரை கவனிக்காமல் வலது பக்கம் இருந்த அந்த கிராமத்து புறத்து அரபிக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். நம்மளோட பார்வையில சின்ன சுண்ணாதானே, சின்ன சுண்ணாதானே. எனக்கு பின்னால் ஒரு தலைவர் இந்த அபூபக்கர், முரு அபூபக்கர், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். ஆயிஷா ஒரு பேப்பரை கொண்டு வா, நான் எழுதி தருகிறேன், என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த சமுதாயத்தின் தலைவராக இந்த அபூபக்கர் தான் என்று நான் எழுதி தருகிறேன் என்று சிறப்பான பட்டங்களை பெற்றுக்கொண்ட அந்த அபூபக்கர் அவர்கள் இடது பக்கம் இருக்கத்தக்கின அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன சுன்னா என்று பார்த்திருக்கலாமே. எங்கட பார்வையில நத்திங், எங்கட பார்வையில நத்திங். அல்லாஹ்வுடைய தூதர் அது அபூபக்கராக இருந்தாலும் முதலாவது கலீஃபாவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நிறைய வகை வருவதற்கு காரணமாக இருந்த இந்த உமராக இருந்தாலும் சுன்னா என்று வருமாக இருந்தால் அது வலது பக்கம்தான் என்ற நடைமுறையை காட்டினார்களே தோழர்களே. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இன்றைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள வாரது அப்படிதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. வீட்டுக்குள்ள வாரது, வரக்குள்ள எப்படி வாரது, எப்படி வாரன்னு கேட்கிற ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு எண்ணத்தோடு வாரமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹுல் முஸ்லிமிலே 106வது ஹதீஸாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள் வருகிற போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை கூறி வந்தால் அந்த நேரத்திலே ஷைத்தான் வீட்டிலே இருந்து ஓடி விடுகிறான். அல்லாஹ் அக்பர். அவன் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டால்
ஷைத்தான் சொல்கிறான் லா மபீத்த வலா அஷா, இங்க நமக்கு தங்குற இடமும் இல்ல, நமக்கு சாப்பாடும் இல்லைன்னு சொல்லி ஷைத்தான் ஓடிட்டான்டாங்க ரசூல். யாராவது ஒருவன் வீட்டுக்குள் வருகிற போது துஆவை ஓதாமல் வந்தால், சின்ன விஷயம் தானே, வீட்டுக்குள் வந்தால் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா சொல்லாமல் இருந்தால் ஷைத்தான் சொல்கிறான் அத்ரக்துமுல் மபீத், உங்களுக்கு தங்குறதுக்கான இடம் கிடைத்து விட்டது, வல்லஷா சாப்பாடும் கிடைத்து விட்டது. அப்ப ஷைத்தான் இரவைக்கு நம்மளோடு தான் தூங்குறான். அதுதான் நிறைய பேரோடு ஷைத்தான் தூங்குகிறான். எந்த அளவுக்கு தூங்குறான்? பால ஷைத்தான் ஃபி உஸ்னிஹி, தண்ட காதுக்குள்ள ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு தூங்குகிறான். அல்லாஹ் அக்பர். நம்ம சுபவுக்கு எழும்புறதுக்கு கஷ்டம்டா என்ன காரணம் சொல்லுங்க? நம்ம இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வீட்டுக்குள்ள வரல, இஸ்லாம் சொன்ன பிரகாரம். அதனால போய் கேட்க கூடாது. காலையில ஒருவன் சுபகு தொழாம, ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதர் சுபகு தொழாம தூங்கிட்டு, அப்படியே ரசூல்லா சொன்னாங்க தானே, பால ஷைத்தான் ஃபி உதுனிஹி, காதுக்குள்ள ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் ரசூல்லா சொன்னாங்க. இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுபகு தொழாம தொழுதுட்டு அப்படியே காதுக்குள்ள கைய போட்டுட்டு பார்த்துட்டு எந்த ஒரு மெடிக்கல் கிளப்புக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் ஷைத்தான் சிறுநீரை செக் பண்ணி பார்க்க இயலாது. அப்ப சொல்லக்கூடாது இந்த ஹதீஸ் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. ரசூல்லா சொன்னாங்க சிறுநீரை ஷைத்தான் காதுக்குள்ள உர்றான்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நான் விட்டு போறோம், அவ்வளவுதான். சிறுநீரை செக் பண்ண போனா எங்க போய் செக் பண்றது? அஜுவா ஈத்தம்பளம் மாதிரி யோசிக்க போனா எங்க போய் யோசிக்கிறது? அதனால ரசூல்லா சொன்னார்கள் ஆமன்னா சல்லம்னா, ஈமான் கொண்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அடிப்படையில் இருந்து கொண்டால் எல்லோருக்கும் நலவானது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களை ஒரு தரம் ரசூல்லா அப்படியே இருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம் சஹீஹுல் முஸ்லிமிலே 4110 ஹதீஸாக முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் அப்படியே இருக்கிறாங்க. ஒரு சாப்பாட்டு சகன் இந்த நேரத்தில ஒரு நபி தோழர் சாப்பிடுறார். எப்படி சாப்பிடுறாருன்னா ரசூலுல்லாஹ்ட சபையில வச்சு இடது கையால சாப்பிடுறார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா குலாம் குல் பி யமீனிக், உன்ட வலது கையால சாப்பிடப்பா. இன்னும் ஒரு பையன் இடது கையால சாப்பிடுறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா குலாம் சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லு, வகுல் பி யமீனிக், வலது கையால சாப்பிடு, ஒன்ற பக்கத்துல இருந்து தின்னப்பா என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இடது கையினால் சாப்பிடுகிற போது, தோழனே நண்பனே குல் பி யமீனிக், உன்னுடைய வலது கையினால் நீ சாப்பிடு என்றார்கள். உடனே மமதை பிடித்த அவன் சொன்னான், லா அஸ்தத்யா, எனக்கு முடியாது, அப்படியெல்லாம் நான் வலது கையால எல்லாம் சாப்பிட மாட்டேன், என்ற இடது கையால தான் சாப்பிடுவேன் என்றார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா அஸ்தத்அத், உன்னால் முடியாமல் போகட்டும் என்றார்கள். உன்னால் முடியாமல் போகட்டும் என்றார்கள். அந்த ஹதீதை அறிவிக்குகின்ற நபித்தோழர் சொல்கிறார், அவர் மௌத்தாகிற வரைக்கும், இந்த உலகத்திலே அவர் பிரிகிற வரைக்கும் அவருடைய வலது கையை வாயடியிலே கொண்டு போக முடியாமல் தான் வாழ்ந்தார்கள் என்றார்கள். ஒரு சுண்ணாவை புறக்கணித்ததனுடைய விளைவு. நம்ம இன்றைக்கு ஸ்டைலா சாப்பிடணும். பீச்சுக்கு போனா எப்படி சாப்பிடுற சொல்லுங்க? ஒரு கையில ஒரு ஸ்ப்ரைட் போத்தல் அல்லது பெப்சி போத்தல் அல்லது ஒரு பெப்சின், அப்படித்தானே? ஒரு காஃபி கையில இருக்கணும், பண்ண கடிக்கணும், டீய குடிக்கணும், பண்ண கடிக்கணும், டீய குடிக்கணும், கடலையை தின்னோனும் டீய. வலது கை இடது கை பார்ப்பது கிடையாது. வலது கை இடது கை பார்ப்பது கிடையாது. நிறைய பேருக்கு உரப்பையும் இஞ்சி பிளாண்டியையும் குடிச்சாதான் கிக்கா இருக்குமா. அதனால அப்படியே சம்பல் வச்சு ரொட்டிய ஒரு கடி, இஞ்சி பிளாண்டிய தூக்கி ஒரு கடி. எதால சாப்பிடுறோம், எதால குடிக்கிறோம், எதால தின்றோம் என்ற ஒரு நத்திங். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய கையை அப்படியே உன்னுடைய வாய் அளவில் தூக்காமல் இருப்பதற்காக அல்லாஹ் உன்னை ஆக்கிவிடட்டும் என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், சின்ன சுன்னா சுமையாக கருதப்படுகின்ற சுன்னாக்கள், சுமையாக கருதப்படுகின்ற சுன்னாக்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு நபித்தோழர் வாழ்கிறார்கள். அவருடைய பெயர் என்ன என்று கேட்டால் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி என்று சொல்லுவது அவருடைய பெயர். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி என்று சொல்வது அவருடைய பெயர். அவர் இந்த சுன்னாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது குத்பாவிலே பார்ப்போம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் மனசுல சுன்னா என்று சொன்னால் அது சுமையாகத்தான் இருக்கிறது. அதை ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு அப்படியெல்லாம் எடுத்து செய்வதற்கு நாங்கள் யாருமே தயார் இல்லாத ஒரு மனநிலைமையில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். அவருடைய பெயர் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி. இவர் தௌஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு தரம் கௌபாவுக்கு வருகிறார், மக்காவுக்கு வருகிறார். ஜாஹிலியா கால முறைப்படி கௌபாவை வலம் வருவதற்காக வருகிறார். அப்போது உத்துபா ஷைபா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் தௌஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் வருகிறார், அவர் நம்முடைய நாட்டுக்கு விருந்தாளியாக கௌபாவை வலம் வருவதற்காக வருகிறார் என்று சொல்லி மக்காவுடைய போர்டருக்கு போய் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க. உடனே அவரை கூட்டிட்டு போய் விருந்து உபசாரம் கொடுத்து சொல்றாங்க,
கவனமாக இந்த மக்காவுல நீங்க இருக்கணும். ஏண்டா முஹம்மது என்று சொல்ற ஒருவன் இந்த காபாவுல சுத்தி திரிகிறான். அவனை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்கும் உங்களோட தாய் தந்தைக்கும் பிரிவை ஏற்படுத்துவார், உங்களுக்கும் உங்களோட சமுதாயத்துக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவார், உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவார். நீங்கள் வணங்கி வருகின்ற கடவுளையும் அவர் வேற ஒரு கடவுளையும் போதித்து உங்களுடைய கடவுளுக்கும் உங்களுக்கும் மத்தியில் தூரத்தை ஏற்படுத்துவார். அவரை நீங்க சந்திக்கவே கூடாது என்ற உடனேயே துஃபைல் பயந்துட்டாரு. என்னையோ ஏதோ மக்காவுல நடக்குதுன்னு பயந்துட்டார். உடனே கௌபாவுக்கு போறாரு. எப்படி போறாருன்னு சொன்னா, இந்த கையை தூக்கி காதுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படியே யாரும் பேசுறத கேட்க கூடாது, நம்ம வந்தமா கௌபாவை தவாப் செஞ்சமா போனமா என்று கோணும்னு அப்படியே காதுக்குள்ள கையை வச்சுக்கிட்டு தான் கௌபாவை விளம்பாரு. ரசூலுல்லாஹி இஹ்லாஸுக்குள்ள கூலிய பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த கௌபாவை அப்படியே விளம்பாராங்க. ரசூலுல்லாஹ் கௌபாவை சுத்தி விளம்பரக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஒரு தரம் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, இரண்டாவது தரம் ஓதுறாங்க. இந்த துஃபைலுடைய காதுல இது விழுகுது. காதுல இருந்து விரல் அப்படியே எடுக்கிறார். ரசூலுல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஓதுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போனார். நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் நான் இதத்தான் சொன்னேன், இஸ்லாத்துக்கு வந்துரு வா, இதுதான் அல்லாஹ் ரப்பு, இது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நீ என்ன சொன்னாய் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று 5 மர்ரா திரும்ப சொல்லுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 5 மர்ரா திரும்ப சொல்லுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். கையை நீட்டுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே ரப்பாகவும் உங்களை அவனுடைய தூதராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன உடனே சொன்னார்கள், முஹம்மதே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்கு முதலாவது மார்க்கத்தை படிச்சு தாங்க என்றார். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை படிச்சு கொடுத்தாரு. ஊருக்கு போனாரு. சரியான கோபக்கார மனுஷன். வீட்டுக்கு போய் சொன்னாரு, வாப்பா நீங்க எந்த மார்க்கம் என்று கேட்டாரு, உம்மா நீ எந்த மார்க்கம் என்று கேட்டாரு, வைஃப் நீங்க எந்த மார்க்கம் என்று கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க நீ எந்த தீனோ அந்த தீன் தான் நாங்களும். எல்லாரும் வாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டிட்டு போய் இதெல்லாம் என் வாப்பா உம்மா யா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பத்தி சொல்லி கொடுங்க என்றார். இஸ்லாத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப போறார். திரும்ப போகக்குள்ள ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் நளினமா நடந்துக்கப்பா, கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்க, நீ கொஞ்சம் கோபப்படுறாள், கொஞ்சம் நாகரிகமாக இஸ்லாத்தை சொல்லு என்றார்கள். போறாரு போறாரு போறாரு, வரல. ஹைபர் யுத்தம் நடக்கக்குள்ளதான் வராரு. சுமார் 80 பேர்களை இஸ்லாத்துக்காக அழைத்து கொண்டு வர சுமார் 80 பேர்களை இஸ்லாத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கெல்லாம் நானும் நீங்களும் பெருமதியாக கையிலே வைத்து புகாரி கிதாபை வாசிக்கிற போது அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா என்று சொல்கிறோமே, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்துக்கு அழைத்துட்டு வந்த ஒரு நபித்தோழர் இவர்தான். அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்தவர். இவரும் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிஞ்சு அபூபக்கருடைய காலம் எர்முக் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காரு இவரும் இவர மகன் அம்ரு. இந்த நேரத்தையில பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா பேத்தாரு. அபூபக்கருடைய காலம். இந்த நேரத்தையில ஒரு இடத்துல வாப்பாவும் மகனும் தூங்குறாங்க. தூங்கக்குள்ள ஒரு கனவு காண்றார். துஃபைல் ஒரு கனவு காண்றார். என்ன கனவுண்டா? காலையில மகன்கிட்ட சொல்றார், மகன் நான் தூங்கக்குள்ள ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுண்டா? என்ற தலை அப்படியே புலப்பத போல ஒரு கனவு கண்டேன். என்னுடைய வாயில இருந்து தாயிரா ஒரு பறவை பறப்பதாக நான் கனவு கண்டேன். என்னை நீ நிறைய இடத்தில் தேடினாய், ஆனால் உன்னால் என்னை கண்டுகொள்ள முடியவில்லை. என்னை ஒரு பெண் அப்படியே கூப்பிட்டு அவளுக்குள் அழைத்து கொண்டாள் என்றார்கள். அப்போ சொல்லிட்டு சொல்றாங்க, நடைபெற போகின்ற அந்த யுத்தத்தில் முதலாவது நான் கொல்லப்படுவேன போல இருக்குது. தலை சிதைக்கப்பட்டதுன்னா நான் கொல்லப்படுவேன், நான் யுத்தத்துல காயப்படுறேன். என்ற வாயில இருந்து பறவை பறந்துச்சுதானே, என்ற உசுர் என்ற வாயை விட்டு போகுது. நீ என்ன தேர்றாய், ஆனால் என்னை நீ உன்னால் அந்த யுத்தத்தில் கண்டுகொள்ள முடியவில்லை. மகனே நான் மௌத்தாகினால் என்னை அடைக்கிவிடு என்றார்கள். அவர் சொன்னதை போல அந்த யுத்த காலத்தில் மௌத்தாகிறார். மகனுக்கு இந்த வலது கை இல்ல, வாப்பா மௌத். மகனுக்கு வலது கை இல்ல, வாப்பா மௌத். இதெல்லாம் பெரிய வரலாறு, நேரம் இடம் கொடுக்காது. உமர்லாவுடைய ஆட்சி காலம், அபூபக்கர் மௌத்தா பேத்தாங்க. உமர்லாவுடைய ஆட்சி காலம் நிறைய நபித்தோழர்கள் இப்படியே கூடி இருக்கிறாங்க. இந்த நேரத்தையில வலது கை இல்லாம அப்படியே குந்திட்டு இருக்கிறார். கால சாப்பாடு, ஏதோ ஒரு சாப்பாட்டு நேரம். அப்போது எல்லாரும் கூப்பிடுறாங்க, அம்ரு வாங்க சாப்பிட, வாங்க சாப்பிடுன்னு கூப்பிட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், வேணாம் நீங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சத்தை வைங்க, நான் சாப்பிடுறேன். கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. உமர்ல அவர்கள் வந்தார்கள். சொன்னாங்க சஹாபாக்கள், பாருங்க அம்ர சாப்பிட கூப்பிடுறோம், வரமாட்டேங்கிறார். அப்போது உமர்லாம் போய் வா வந்து சாப்பிடுன்றாங்க. அப்போது சொன்னார் அம்ருல்லாம் சொன்னார்கள், எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு வைங்க, நான் சாப்பிடுறேன். ஏன் என்ன காரணம் என்று கேட்டார்கள்.
அப்போது அம்ருல்லா சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பெரும் சஹாபாக்கள், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காக சேவைகள் செய்து கஷ்டப்பட்ட ஒரு சஹாபாக்கள், நீங்கள் எல்லாம் வலது கையினால் தான் சாப்பிடுவீர்கள். நான் இந்த சகல்ல சாப்பிடுறேன்டா, எனக்கு தான் வலது கை இல்ல, என் கை யுத்தத்தில் அப்படியே ஷஹீதாக்கப்பட்டு எனக்கு இடது கை தான் இருக்குது. உங்களுக்கு முன்னால நான் அந்த சாப்பாட்டுல இடது கையால சாப்பிட நான் விரும்பல, நீங்க சாப்பிட்டு வைங்க, நான் மிச்சத்தை சாப்பிடுறேன்டார்கள். அப்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், நீ உடனடியாக எங்களுடைய சகனுக்கு நீ வர வேண்டும், உன்னுடைய இடது கையினால் இருக்குகின்ற சாப்பாடை கிளறி விட வேண்டும், பிசைந்து விட வேண்டும், அந்த சாப்பாட்டை தான் நாங்கள் சாப்பிட வேண்டும். நீ யார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் தெரியுமா? உன்னை விட இந்த உலகத்தில் யாராவது ஒரு சிறப்பான ஒரு மனிதர் இருக்கிறாரா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு உறுப்பை இந்த உலகத்தில் உயிரோடு வாழுகிற காலத்திலே சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு மறு உறுப்போடு இந்த உலகத்திலே நடந்து திரிகின்ற ஒரு நபித்தோழர் நீ இந்த எங்கட சகனுக்கு வந்து உண்ட இடது கையால பிணைகிற வரைக்கும் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் என்றார்கள். அந்த நபித்தோருடைய கவலை என்ன தெரியுமா? எனக்கு தான் கை இல்ல, நான் சாப்பிடக்குள்ள வலது கையால சாப்பிட முடியாது, இடது கை தான் இருக்குது, நீங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சத்தை வைங்க, நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி ஒரு சுண்ணாவுக்காக கவலைப்பட்டவர். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நிறைய நேரங்கள் எங்களுடைய காலங்கள் வேஸ்டாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதனால மிக முக்கியமான சுண்ணாக்களை எங்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தி அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.